ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம், என்ன ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி எதை பத்தி பார்த்துட்டு இருந்தோம், இந்த காலங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் இல்லையா. ஸோ காலங்கள் அப்படிங்கும் போது நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம், இந்த மாதிரி 3 வகையான காலங்கள் இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாம இங்க இருந்து ஒரு 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ்மே சொல்லுவாங்க. அதாவது கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ்னா ஒரு டென்ஸ்ல இருந்து ஒவ்வொரு கேட்டகரிஸா பிரிக்கிறது. ஒரு பெர்ஃபெக்ட் கேட்டகரி, கண்டினியூஸ் கேட்டகரி அண்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் கேட்டகரி, இந்த மாதிரி ஒவ்வொன்றா தனித்தனியா போயிட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு டென்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த டென்ஸுக்கு எந்த மாதிரியான வகைகள் இருக்கு அப்படிங்கிறது முக்கியம். அது மட்டும் இல்லாம டென்ஸ்னாலே ரூல் பேஸ்ட் சார்ட் தானே மேம், ரூல்ஸை ஃபாலோ பண்ணா டென்ஸ் நம்ம ஃபாலோ ஆன மாதிரி தானே அப்படின்னு சொல்லலாம். ஆப்வியஸ்லி கரெக்ட் தான். ஆனா அந்த டென்ஸ் அண்ட் ரூல் பேஸ்ட் சார்ட் அப்படிங்கிறது எப்படின்னா நம்ம எப்படி எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிற முறை மட்டும்தான். சரிங்களா? ஒருத்தர் வந்து பிரசென்ட்ல பேசினாங்கன்னா நம்மளும் பிரசென்ட் தான் ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ பிரசென்ட்ல பேசிட்டாங்க பாஸ்ட்லயும் சொல்லலாம், ஃபியூச்சர்லயும் சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான டென்ஸ் என்ன ரூல் அண்ட் என்ன மாதிரியான சென்டென்சஸ் பேசலாம் எழுதலாம் சொல்லி தருவாங்க. ஸோ இன்னைக்கான டென்ஸ் வந்து பிரசென்ட் கண்டினியூஸ். present continuous tense. இதுல பாசிட்டிவ் அஃபர்மேஷன், ஸோ என்ன ஒர்க் ஃபார்ம்ஸ் இருக்குன்னு பார்த்துருவோம். V1, V2, V3, V1 plus ing. அதாவது ரெட்ன்னு சொல்லுவாங்க, ஆனா ரெட் REDன்னு எழுத மாட்டோம். ஸோ ரீட் தான் நமக்கு ஆல் 3 ஃபார்ம்ஸ், ஈவன் த V3 and V1 வரும்போது ரீடிங். ஸோ ரீட் அப்படிங்கிறது படி, அதே ரெட் அப்படின்னு வரும்போது படித்தேன். ஸோ இதே V3ல ரீட் வரும்போது படிக்கின்றேன், அந்த மாதிரி வரலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ரீட் அப்படின்னு நம்ம சொல்லணும். செகண்ட் ஃபார்ம்ல சொல்லும் போது ஐ ரெட் திஸ் சாப்டர் அப்படின்னு சொல்லணும். எப்போனா பாஸ்ட்ல சொல்லும் போது நான் அந்த சாப்டரை படித்தேன் அப்படிங்கிறது ஐ ரெட் திஸ் சாப்டர். ஆனால் பட் தட் ரெட்ன்றது RED வரக்கூடாது, பிகாஸ் RED இட்ஸ் அ கலர் ஆஃப் தட். ஸோ இங்க வந்து ரீடுங்கிறது நம்ம ரெட்னு சொல்லுவோம். ஸோ வெர்ப் ஃபார்ம் ரெடி, சப்ஜெக்ட் I, we, you, he, she, they, it, எல்லாமே சப்ஜெக்ட். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ங்கிறது ரூல். ஸோ நம்ம என்ன ரூல் எழுத போறோம்னா ஒரு சப்ஜெக்ட் ஃபாலோட் பை எஸ், ஆம், ஆர் பிளஸ் V1 பிளஸ் ING. ஸோ இது ஃபார்மேஷன் அண்ட் ஃபாலோட் பை ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் நம்ம எடுக்கிறதும் ஆப்ஜெக்ட். ஸோ அப்போ ஒரு ரூலோட ஃபார்ம் ரெடி. தென் யாருக்கு யார் ஃபிக்ஸேஷன்றத ஃபார்மேட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்கு, சப்ஜெக்ட்ல ஐ இல்லையா. ஐ பிரசன்ட்ல வந்தா ஆம், பாஸ்ட்ல வந்தா வாஸ். யூ வந்து பிரசன்ட் ஃபார்ம் ஆர், பாஸ்ட் ஃபார்ம் வேர். ஹீ வந்து இஸ், வாஸ். அண்ட் ஷீ இஸ், was, they are, were, it is, was. ஸோ அப்போ ஒவ்வொரு ஃபார்முக்கும் ஒவ்வொரு ப்ரெசென்ட் அண்ட் பாஸ்ட் இருக்கு. ஸோ எழுதியாச்சு. இப்போ இன்னைக்கான எக்ஸாம்பிள், சப்ஜெக்ட் which we are taking I am. verb form is I am reading. ஸோ ஐ ஆம் ரீடிங்னா நான் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ அப்படின்னும் போது ஐ ஆம் ரீடிங் அ புக். ஸோ நான் ஒரு புக்கை வந்து படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறது. அது என்ன புக்குன்ற பேரையும் சொல்லலாம், இல்லை சொல்லாமலேயும் இருக்கலாம். ஓகேங்களா? நான் அப்படிங்கிறதால ஒரு அப்படிங்கிறத கண்டிப்பா என்ன சிங்கிள் புக். புத்தகத்தை படித்து கொண்டிருக்கிறேன். ஸோ நான் ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருக்கிறேன்னா நான் ஒரு புக்கை வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன், படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இல்லையா. ஸோ அப்போ நம்மளுடைய ஃபார்மேஷன் ஆஃப் வேர்ப் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஸோ எப்படி ஆக்ஷன் அண்ட் த பிளஸ் ஆஃப் அ சப்ஜெக்ட் அப்படிங்கிறத கம்பைன் பண்ணி வரக்கூடியது தான். சரிங்களா? இப்போ நீங்க பேசுறீங்க அப்படிங்கும் போது நீங்க ப்ரெசென்ட்ல நடந்துட்டு இருக்க விஷயத்த பத்தி பேசுறீங்க.
நடந்துட்டு இருக்க விஷயத்த பத்தி பேசும்போது கண்டினியூஸான விஷயங்கள். ஸோ கண்டினியூஸ் விஷயங்கள்னும் போது விச் இஸ் பீன் தேர். லைக் எப்படின்னா, இப்ப நான் ஒண்ணு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது அந்த நான் சொல்லிட்டு இருக்க விஷயத்த வந்து எப்படி சொல்லலாம்? இப்ப நான் அவர் வந்து எதிர்க்கிறவருக்கு கேள்வி கேட்கிறாரு, கொஸ்டின் பண்றாரு. அந்த கொஸ்டின் பண்றவருக்கு நான் பதில் கொடுக்கணும். அது நிகழ்கால பதிலா, இல்ல எதிர்கால பதிலா, இல்ல வரும் காலங்களா அப்படிங்கிறது தான். பட் கண்டினியூஸ் ஸ்டேட் அப்படிங்கும் போது நடந்துட்டு இருக்க மாதிரி ஐஎன்ஜி ஃபார்ம்ல கொடுக்கறது தான். ஸோ இது யூஸ்வலாவே நம்ம ஐஎன்ஜி ஃபார்ம்ங்கிறது விச் இஸ் ரிலேட்டிங் தட். ஸோ இந்த ஐஎன்ஜி ஃபார்மை ரிலேட் பண்ணும்போது எப்படி ரிலேட் பண்றோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ எப்படி ரிலேட் பண்ணோம் அப்படிங்கும் போது அந்த வேர்போட நீங்க எடுக்கிற ஆக்ஷனோட ஐஎன்ஜி ஃபார்மை ரிலேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல வந்து நம்ம ரிலேட் பண்றோம் அப்படின்னா, நான் ஏன் இந்த 2 ஃபார்ம் கொடுக்குறேன்னா, உங்களுக்கு ப்ரெசென்ட் பாஸ்ட் ரெண்டு ஃபார்ம்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம பாக்குறது ப்ரெசென்ட்ல பாக்குறோம். அதனால என்ன பண்றோம்? ஸோ யூனா ஆர், தேனா ஆர், வீனா ஆர்னு சொல்றோம். அதர் சப்ஜெக்ட்ஸ்க்கெல்லாம் எஸ்ன்னு சொல்றோம். இதே நீங்க பாஸ்ட்ல வரும்போது வாஸ் அண்ட் வேர் அப்படிங்கறத யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அது நம்ம வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும். ப்ரெசென்ட்டுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுவோம் அண்ட் பாஸ்ட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் ஹெல்பிங் வேர்பும் மெயின் வேர்ப் இஸ் மேண்டேட்ரி. ஒரு சென்டென்ஸ் ஒரு வாக்கியத்தை அமைக்கிறீங்கன்னா அந்த வாக்கியத்துக்கு ஹெல்பிங் வேர்பும் எப்படி ஹெல்ப் பண்ணுது, மெயின் வேர்ப் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது எப்படி அப்படிங்கறத சொல்லணும். ஸோ சம்டைம்ஸ் வந்து வி ஜஸ்ட் லைக் எப்படின்னா ஒரு வேர்ப் ஃபார்ம் வச்சு மட்டுமே நம்மளால என்ன பண்ண முடியும், ஃப்ரேம் பண்ண முடியும். பட் இருந்தாலும் ஹெல்பிங் அண்ட் மெயின்ங்கிறது ரொம்ப மேண்டேட்ரியான பிளேஸ். ஸோ அதனால தான் நமக்கு யாருக்கு எந்த வேர்ப்க்கு என்ன மாதிரியான ஃபார்மேஷன்ஸ் வருவாங்கன்றதையும் நம்ம இண்டிகேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம பாசிட்டிவ்ல எழுதியிருக்கோம். இதே நம்ம நெகட்டிவ்லயும் எழுதலாம். ஐம் நாட் ரீடிங் அ புக் அப்படிங்கிறதையும் எழுதலாம். கொஸ்டின்னும் எழுதலாம். ஐம் ஐ ரீடிங் அ புக் அப்படிங்கிற மாதிரியும் எழுதலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம், இன்னைக்கான ரூல் வச்சு உங்களுக்கான சென்டென்ஸ் நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பிளேஸ் பண்ணி நீங்களுமே ஹோம்ஒர்க் பண்ணுங்க. ஒரு 5 to 10 சென்டென்சஸ். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.